சால நல்ல கடந்து வாடி. வெரி வெரி டேஞ்சரஸ் மேன். மருதமணி எம்ஜிஆர் பயலுக. என்னடா ஓனே சென்னையா இருந்தது மாதிரி. பொம்பளையா நான் கூட மூங்கிக்கம்பு நினைச்சேன். சார் போய் கப்பலிங்க பார்த்தோன்னே ஓசவை நீட்டிடுவியே. அருமையான பொம்பளை பிள்ளை. வாடா தங்கம். ஒட்டச்சிவிக்கு பிறந்தியா? உருணமந்த முண்டை போடா லூசு பேரு. நான் லூசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே தெரியுது. உங்க ஆத்தா சொன்னுச்சா? எங்க ஆத்தாது கொண்டே சொல்லுது. ஏன்னா உங்க ஆத்தாட்ட போய் தான் ஒரு காலத்துல லூசா தெரிஞ்சேன். இது எங்க ஆத்தாட்ட பையா குன்று கொண்டேரும். என்னங்க இந்த கூடத்தை போறாங்கானா? சொலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு, சொல்லும்படி ஏதும் இல்ல கரடு முஞ்ச காடு. தந்தன தந்தன தந்தானா நான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா நான தந்தன தந்தானா. சொலையில நான் பிறந்த தோட்டம் இல்ல நாடு. தங்கப்பாண்டி இந்த கிறுக்கு முண்டையை கொண்டு போய் மாடுத்தாமல பசி ஏற்றிட்டு வா. ஏண்டி மோத்தான் ஏய் அனுசரித்து போக வேண்டியதானாடி. உனக்கு 600 ரூபா சேர்த்து தந்தேன். அனுசரித்து போகணும். நான் என்ன செய்ய போனேன்? கம்மாவில் இருக்கிற தண்ணியை ஓனையா குடிச்சு ஒத்த போதாடி. மண்டி போடுறா. நீயே ஒத்துக்குறிய ஓனா? மண்டி போடு. மண்டி போட சொல்றான்னு அவன் ரூபாயா? அவன் தான் ஏரியா மாமா. எல்லாத்துக்குமே ஏரியா மாமா தான். ரஞ்சிதா இருத்தா அந்த தூத்த விழுந்தது அதுக்கு 4 இலவட்டம் எச்சி புத்தியா தெரியட்டீங்க வா. நீ பண்ண அவங்களுக்கு எதுக்கு தெரியும் நான் கேக்குறேன். ஏய் செக்ஸ் படம் காட்டினாதே அவன் மூடாவேன். எது மூடாயி இருக்கிற பாதி நேரத்துல எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுமா? அதை பார்த்துட்டு தான் போய் இடவெல்ல மண்டி போடுவாங்க. எதுக்கு மண்டி போட்டு? உன்னைய மாதிரி ஒரு முண்டையை பார்த்துட்டேன். உன்னைய மாதிரி ஒரு கிறுக்கு பையில பார்த்துட்டு என் தலை விதி. போலாம் சரிதான் போயாங்கிட்டே. யார்கிட்ட போவ? யார்கிட்டயாவது போ. போய் மட்டும் என்ன தகத்து வாடா தங்கா. வர முடியாது போ. நீ கோவப்படும் போது எனக்கு அப்படியே கழுத்திருப்பேன் சேவை மாதிரியே இருக்கேன். நீ எல்லாம் உன்கிட்ட வரும்போது அப்படியே எனக்கு ப்ளீஸ்க்கா லேசா குனிக்கா காக்கா. ஏய் அசிங்கப்படுத்தாத போறேன் சொந்தக்கார ஊரு. பெருத்த அவமானம்னே. நாட்டுக்கு சாடா வெண்ணமே இருந்தா. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னடா கார்த்திகை மாதம் நாய் இழுக்கிற மாதிரி இழுக்க வைக்கிற ப்ளீஸ் மேடம். நாளைக்கு உனக்கு சரவணால சட்டிலாம் எடுத்தானே. அஞ்சப்பொருளில் சோறு வாங்கி தரேன். உன்னை எலும்பை சூம்ப விடுறேன். உன் செவரொட்டியை கீறி விடுறேன். உன் கப்புளிக்கு நீக்கிற காரனை கூட்டு வர. தங்கப்பாண்டி நீ கொஞ்ச நேரம் கட்டி பிடிப்பா. நான் ஒன்றுக்கு இருந்து வரேன். ரசீது போட்டு கூட்டி அந்த எல்லாத்தையும் கட்டி பிடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு தகத்தை எடுக்க போறாரு. இப்போ ஒரு ஆள் வருவேன். அவன் தான் உனக்கு சரியா வருவேன். யாரு? என் மங்காளி வர போறேன் மருதமணி. பரவாயில்ல உங்களோட கவரை கை தட்டலாம். சால நல்ல கடந்து வாடி தந்தார் வடைய ஆத்தா தாண்டி வாடி. சால நல்லா ஏ கடந்து வாடி ஏ தண்டார் பேட்டைய நல்லா தாண்டி வாடி. வரமாட்டேன் இன்னைக்கு குளுக்கோஸ் ஏறுது. அவர் வருவா நீங்க என்ன பண்ணீங்க? ஏ சால நல்ல கடந்து வாடி. வெரி வெரி டேஞ்சரஸ் மேன். மருதமணி எம்ஜிஆர் பயலுக. என்னடா ஓனே சென்னையா இருந்தது மாதிரி. இது என்னடா வாத்தி 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 உங்க இதை தட்டி பாருங்க. கீழே கீழே கொஞ்சம் கீழே என்ன இருக்குது? பேட்டரி எங்க இருக்கும்போது அங்கே தட்ட வர சொல்ற. பேட்டரி லைட் இருக்கு. பேட்டரி என்னத்த பேட்டரி லைட்? மணி என்ன என்ன சின்ன முள்ள ஆடுது பெரிய முள்ள ஆட மாட்டேங்குது. ஏன்னு சின்ன முள்ள அதோட தொங்க முள்ள பெரிய முள்ள தான் ஆடும். பெரிய முள்ள நீளமா இருக்கு அது வந்து ஆடும். சின்ன முள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல. தலைவா வியாபாரம் கொண்டு வந்தாலும் அடிக்கிறேன். என்ன கொண்டு வந்தாலும் அந்த அம்மா அவங்க எங்க வராங்க? அந்த அம்மா அவங்க என்ன எங்க போறாங்க? அந்த அம்மாவுக்கு மூலம் மூலம்னா என்கிட்ட ஒரு சாமியா இருக்கு. அதை வாங்கி தட. அவ வாட்டுக்கு நல்லா ஆடி அமைஞ்சுக்கிட்டு இருந்தா கெடுத்து விட்டியாடா ஊமத்தங்க முண்டை. ஆடியா? இது வையாசி மாதம் நல்லா ஆடுறாங்களா? ஆடுறதுக்கு இது இருக்கு.
வாங்கி போட்டு விடுறீங்களா? சலங்க என்னடா தாலி மெதல செனவையா இருந்தது மாதிரி இருக்கே. ஏய் அவ எதுக்கு அப்படி எப்படி காட்டுனா ஒன்னே எப்படி கொண்டு வர அதனுடைய செராக்ஸ் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா உள்ளுக்கு இது இருக்குங்கய்யா, அது உங்களுக்கு தேவைப்பட்டது. அப்ப போங்க. சின்ன முள்ளு காதல் எல்லோ, பெரிய முள்ளு காதல நல்லோ. வா அவன் ஏய் ஒன்று அனுசரிச்சு வா, ஒரே அறதேன் உங்ககிட்டலாம் அனுசரிச்சு வர முடியும். எப்படியும் விடு. நான் சொல்லுவேன், நான் அப்படி ஆள் இல்லை ஒன்று சொல்கிறேன். அவன் வந்து உன்னை நெருங்குவேன். நீ நெருங்கும் போது லேசாக இது ஒன்றுன்னா நாளைக்கு உன்னை சென்னை ஆக்கிட்டானே என்ன சொல்லக்கூடாது. கட்டி பிடிக்க கூடாது அவரை. கட்டி பிடிக்காத ஏகப்பட்ட சீக்கு இருக்கு அவனுக்கு. நல்லா ஏத்துப்பா சவுண்ட ஏத்துப்பா. வாலிமை வைங்கப்பா. ஏன் ஏத்துப்பா சவுண்ட மறந்து. ஹலோ 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 ஹலோ. அண்ணா வியாபாரம் முடிஞ்சிருக்கு. ஆமா வேலைக்கு நல்லா இருக்கும்டா. வாடா ஒரு கிங்கு, வாடா வாடா ஒரு தாயா. அப்படி இழுத்து விட்டா தான் எனக்கு என்னத்த வேலை விளையாடுறீங்க? இழுத்து இழுத்து விடுறா. உங்களுக்கு அவர்தான் இழுத்து விடுறாடா. வாடா ஒரு கிங்கு, வாடா வாடா ஒரு 12. வாடா நான் ஆம்பளை ப்ரோ. பொம்பளை வரலைன்னா ஆம்பளை தானே குத்துவேன். முத்தாயங்கள்ரா முத்தாயங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்ததே இவங்கள எடுத்தாண்டா. எதுக்கு நாங்க 2 பேரும் இந்த பிள்ளை வராம பார்த்தா நாங்களா அடிச்சுக்க நல்லா. அவ வரல இல்ல என்ன போட்டு இருக்கிற? அழுகாதீங்க. அந்த ரொம்ப பிள்ளை வந்தாலும் ஏதாவது வேலைக்கு ஆகும்டா. நான் ஒண்ணுக்குமே ஆக மாட்டேன்டா. தெரியுது. ஏய் கொண்டே இந்த பிள்ளை. ஏய் இவன் ஊரோரம் உனக்கு தானுங்க தான். என்னமோ சொல்ல வந்தீங்க. என்ன சொல்ல வந்தீங்க? எனக்கு என்னமோ சொல்ல வராரு. என்னங்க அது? இவன் ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் சின்னதா முத்தமும் தந்தா. ஊரோரோ ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சினதா முத்தமும் தந்தா. இவன் ஊரோரோ கவனிங்கடா. நான் தாண்டா ஆடுறேன். ஏன் நான் தான் ஏன் நான் ஆடக்கூடாதா? சம்பளம் கொடுக்குற ஓனரே நான் தான். நீங்க ஆடுறா நான் தான் இதுக்கு அவங்க. தலைவா தலை எங்க இருந்த தலைவா? இத்தனை நாள் எங்க இருந்த? பிரேம விட்டு போகாதே மிஸ்டர் கேமராமேன். இதனால நீ எங்க இருந்தது? அக்கா இவன் 4 வாரம் புடிச்சுக்கிட்டு தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு சட்டை கிழிச்சிருந்தா தைச்சு முடிச்சிடலாம். குந்துகள் தங்கப்பாண்டி இருக்கிறது வர காசு கொடுக்க தங்கப்பாண்டி தான்டா. அவர்தான் காசு கொடுக்கறது. ஹலோ ஒரு 101 ரூபா விடு. இங்க இருந்து 50 ஏன் ரூபா கோயிலுக்கு முடிஞ்சு வைக்க போறியா? இங்க இருந்து 50 ரூபா மாட்டுத்தாவணிக்கு ஆட்டோவுக்கு, அங்கிட்டு பஸ்ஸுக்கு 30 ரூபா, 20 ரூபா அங்கிட்டு போய் டீ. ஏன்டா நல்லா தான் நாடும் போது ஏன் பயப்படுற? நீங்க இருந்தா என்னை கொன்றுவ. நான் சாரி ப்ரோ சார். இன்னுமே இப்படி கொமரி பிள்ளைய போட்டா நீ நாடகத்துக்கு போடாதப்பா. ஏன் கிளோடு வெட்டே போட்டா போடு, நான் வர்றேன். இப்படி கொமரி பிள்ளை வந்தா நீ தூ போட்டே மிதிக்கிறது எதுக்கு? ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் ஏதாவது உசுறு ஓத்துண்டா. அது 500 ரூபா இருந்துச்சு பார்த்தியானே. அப்பா எங்க பி செந்தில்குமார். அப்பா வாப்பா செந்தில்குமார் அப்பா, உங்க மேல கொலக்கத்தில் உள்ள ஒன்னாலும் போகும். வந்து என் உயிரை காப்பாத்துங்க. நீங்க சிரிக்கிறதெல்லாம் பூரா பேரும் சாட்சி சொல்ல வரணும். கொண்டே வருவேன். பூரா பேரும் சாட்சி சொல்லி ஆகணும். நான் போயிட்டு வர்றேன். இந்த சூறாவளி சுரேஷை கூப்பிடு. சூறாவளி சுரேஷ் எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் பக்கத்துல பாம்பு. இனிமேல் என்னை அடிக்காத. 500 ரூபா தர்றேன். ஏன்னா நீ வச்சிருந்தா தொலைச்சு புரியும் தர்ற பத்தியா? ஒன்றும் தரலங்க. அந்த பிள்ளை எப்படியாவது சரி பண்ணி விடுந்தா. அண்ணே இந்த ஒரு வேளை தானே நீ பார்க்கல, அதையும் செய்ய வச்சுட்டாங்க. அது இந்த அதல மேடையில பூர்த்தி ஆயிடுச்சடா. என்ன
பண்ணி வருது என்ன மம்முட்டியை பிடிச்சி வெட்ட போறியா இல்லை கொத்தனார் மாதிரி கடவை அடிச்சு அடிக்க போறியா? போமா, அவன் நல்லவன், போமா, வேலை முடிச்சு வாமான்னு அனுப்புறதுக்கு ஆண்டி ஆண்டி 500 ரூபா கொத்தனார் ஹலோ, ஹலோ. பொழுது வரைக்கும் வேலை பார்க்குறாங்க சாமி. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷத்துல 500 ரூபா எடுத்திருக்கேன். பொழுது வரைக்கும் வேலை பார்த்தாத்தே 500 ரூபா சம்பளம். சரி உன்னையோட படம் போயிட்டு வரேன். ஆண்டி ஆண்டி நீங்க அவரை சூம்புறீங்களா விரும்புறீங்களான்னு? ஓ இந்த மாதிரியுமே முழுமுழு தெரியாம பாருங்க. அதை படிச்சு சொல்லிடு. தம்பி இங்கே வாங்க. அம்பளிப்பு யாருக்கு வந்தது? மிஸ்டர் அண்ணனுக்கு. சைலாவை காணா. என்னது குண்டை பையன். ஏய் நீ அந்த படமே பார்த்து சைலா மனசுல இருக்கடா உனக்கு. அகில உலக மருதமணி ரசிகர் மன்றம் மதுரை மாவட்ட தலைவர் எஸ் பாலசுப்ரமணி. திருப்பி எங்கிட்டா பொதும்பு நீலமேகம் சாஸ்தா ஐயப்பன் திருக்கோவில் சார்பாக ரூபாய் 501. அது உனக்கு செட்டப் பண்ணி விடுறதுக்காண்டி. தலைப்பட்டா வளர்த்தகடா முட்டை வந்தா பச்சை செடி என்ன ஐயா அது நல்ல வர பரவாயில்ல. எங்கிட்ட எழுதாம கொடுத்துருக்காங்க. முண்டை உள்ள வார முண்டை கண்ணு தெரியல. இல்லையா ரங்கராஜபுரம் அம்மாயை காணா. கூடுதல் தேடி பாருங்கப்பா. அம்மாய் பிரதர்ஸா? அம்மாய் பிரதர்ஸ் 500 ரூபா யாருக்குண்ணே? இல்லை யாருக்கு கொடுத்துருக்கீங்க? அதுக்கா தம்பி நீயே வச்சு யாருக்கு 250 ரூபா அப்படி பண்ணிட்டாங்க. அவனை மொத்தமா நம்ம நீ வச்சுக்கிட்டானா நான் வச்சுக்கிட்டானா? சாலை போடுறான். சாலை எதுக்கு வேணாம், அது ஒண்ணு. ஏய் வாங்கடா பூரா வேண்டியவங்க. சாலை பேர் ஒரு 250 ரூபா ஒரு காசு கொடுக்குற காலையில நாளைக்கு அரிசி வாங்கிட்டு போய்க்கிடுவேன். அதலையார் அன்பு தம்பிகள், என் அன்பு அண்ணன் பி செந்தில்குமார் எம்ஏ மாநில மாணவரணி துணை செயலாளர் அதலையார் சார்பாக எங்களுக்கு பொன்னாடை பொத்தி அவருடைய தம்பிகள் சார்பாக அனுப்பிக்கிறார்கள். அதலையார் சார்பாக எனக்கு 5001 ரூபாய் காலையில் தருவார் என்று நினைக்கிறேன். அனைத்து வீர விளையாட்டு குழு சிக்கந்தர் சாவடி சார்பாக எனக்கு 501. நன்றி உறவுகளே. என்ன ஒரே மாதிரி 500 ரூபா வாங்கினோன்னு இந்த பிள்ளையை கூட்டு போயிட்டானா? ஏய் நான் வர சொல்லு தங்கப்பாண்டி கெட்டவைய. எங்கடா அந்த முண்டை? அது எதுக்கு நம்மளுக்கு? நம்மளுக்கு பொம்பளை தேவையில்லை. ப்ரோ கண்ணங்கத்த மீனும் அறிவு இருக்கா? அறிவு இருந்தா எதுக்கு உங்களோட வர்றேன்? என்ன நம்மளுக்கு பொம்பளை எதுக்கு? நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி கிட்டி எடுத்துக்கிடுவான். பக்கத்தில் வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும்? பொன்னாட வந்துருக்காரு, அதுக்கு நன்றி சொல்ல வேணாமா? சொல்லணுமா வேணாமா? என்ன சொல்ல? நன்றி. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எத்தனை கிராமத்துக்கு நாங்கள் நாடகத்துக்கு போனாலும் மதுரை அருகாமல் உள்ள இந்த அதலை மண்ணின் மைந்தர்களே, பக்கத்தூர்லேருந்து வருக தந்த அன்பு உறவுகளே, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை நடந்து கொண்டிருந்த உறவுகளே, மொத்தத்திலே தமிழ்நாட்டினுடைய அன்பை பறைசாற்றி வரக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தை சார்பாக மருதங்குடி மருதுடைய ஐயனார் அலுவற்ற மருதங்குடி கிராமத்தார் சார்பாகவும் இங்கே நாடக குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கம் என்று சொல்ல அண்ணா. பரவாயில்ல தம்பி, எனக்கு பொன்னாட ஓத்துறதுக்கு நீ நன்றி சொன்னவாரு. இப்படி சொல்ற அதான் நீ சொல்லிட்டே இல்லை, நீ சொன்னா நான் சொன்னா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த அதலை கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் வெளியூர் கிராமத்திலிருந்து வந்து ரசிக்கக்கூடிய ரசிகர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் உண்மையிலேயே எங்கள் இருவருக்கும் இவ்வளோ கூட்டம் கொடுன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஆண்டவன் கொடுத்த வரோம். எங்களை இவ்வளோ தூரம் பார்க்க வந்த ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஒன்று சொல்லப்பா,
உடனே அந்த இதில் வசனத்தில் ஏறிட்டு வருது. இராணுவ வீரருக்கும் எங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய யூடியூப் தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த அதலை கிராமத்தின் பி செந்தில்குமார் MA அதலையார் அவர்களுக்கும் என் சார்பாகவும் நன்றி வணக்கம். தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி தக்காளி பழம் போடு அக்கா மக ஒரே உடம்பா இருக்கனால யாரு மறந்த பண்ணி தெரியாம காலை பிடிச்சி வாரி இழுத்து விட்டுருவேன். விடிசாமி நான் போயிடுறேன். இது எதுக்கு வேணாம் வம்பு. அடிச்சாலும் பரவாயில்ல கீத்துரா பூத்துறாண்டு. அது என்னடா அடிக்கும் போது கீத்துரா பூத்துறாண்டு. அடி கூட அடிச்சுட்டு போகலாம் அடி வச்சுட்டு போயிடுறேன். அதெல்லாம் கீத்துரா மயிரா இல்லையா? அதெல்லாம் அதை சொன்னாதான் அடி விழுகுமா? கிண்டலா பொழந்துருவேன். அலங்காநல்லூர் தாண்ட மாட்டடா. ஏய் அலங்காநல்லூருக்கு எதுக்குடா போற முண்டை? நம்ம போறோம் இல்லையா அலங்காநல்லூர் மாடுத்தாவணியா? நான் கூட அலங்காநல்லூர் தள்ளிட்டுன்ற ஞாபகம் வந்துருச்சு. அது தண்ணி அடிச்சியா? நான் தண்ணி அடிச்சா நீ கப் எடுத்து கொடுறா. தண்ணி அடிச்சேன் தண்ணி அடிக்கலக்கா. ஆமா என்னது எதுக்கே கூப்பிட்டேன்? ஒரு போடு போட்டுக்கிறேன். நீ போட்டு தகத்து விடுவ முகரைய பண்ண ஏதோ என்னால முடிஞ்ச மட்டும் ஒரு ஆட்டம் போட்டுக்கிறேன். நம்ம வேற ஆட்டத்தையா? வேறவள நம்மள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காத. அது தெரியுது. காரியவட்டி பக்கத்துல மருதங்குடியா சொந்த ஊரு. காரியவட்டி பக்கத்துல மருதங்குடியா சொந்த ஊரு. மருதுடைய ஐயனாரு அருள் பாலிக்கும் மருதங்குடி சொந்த ஊரு. பொறுமசாமி அண்ணே என்னண்ணே இப்படி கோபப்படுற? பொம்பளை கட்டத்துல போகும்போது ஏதாவது தள்ளிட்டு மாடி குத்துன மாதிரி குத்தி எரிஞ்சிருவாங்கட்டு. கண்டுலா தன்னானே தாமரம் பூவுள்ள தள்ளாடும் தண்டியில அண்ணன் தாங்க என்னமோ சொல்லிச்சுக்க. என்னமோ சொல்லி என்ன சொன்ன? நீ எதுக்குப்பா நுழையிறேன்? சரி சரி வேற மாதிரி சொன்னீங்கடா. நீ எதுக்கு கண்ணுங்கரு குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா. ஏய் குத்துராண்டி அண்ணே வாண்ணே என்ன கோபுற? சாரி மிஸ்டர் தேன்ராட்டு மண்டை, உணர்ச்சிவசப்பட்டேன். சாரி புத்ரு, உணர்ச்சிவசப்பட்டேன். கோபப்படாதீங்க. இவர் நமக்கு இடையூறா இருக்கிறாரா? ஆமா நீ இப்ப அணைஞ்சு வந்துட்டா ஒரு இடையூறா இருந்து புடிங்க. போனி அணைச்சு விட்டாலும் முகரையா பண்ணல. ஏய் வாமா. நீங்க பொம்பளை வேணான்ற அப்புறம் என்னது கூப்பிடுற நீ? அணைஞ்சு வர மாட்டேன்றே. நீ வேலைக்கு நல்லா இருக்குறாதே. அவன் ஒட்டி வரும்போது லேசா அப்படி ஏந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படி. நீ ஏந்து குடு. எனக்கு என்ன? நான் களைய போட்டு குடிஞ்சு அடிக்கிறேன். தப்பு தப்பு தப்புன்னு அடிச்சு கலவ கரண்டிய கூட என்னால தூக்க முடியாது. மணியாத போட்டு அடிச்சு அப்படியே ஒத்த ரோம இருக்காது. உருண்டாக நீ உருட்டி எடுக்க சிமுண்டு ஒத்த சிமுண்டு இருக்காது. பாஞ்சு ஓட்டு அப்படியே தக்க 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 என்ன தண்ணி இருப்பா குத்துறாண்டி குத்து
இதெல்லாம் ரைஸ் மூலம் மொளா துணி மாதிரி இருக்கு. போடா மருதமணி, நேரம் ஆச்சு மருதமணி. இப்போ பாரு லவ் மூடு சாட்டா பிடிக்க முடியும். கொண்டே பிடிக்க தூக்கி போட்டு மிதிக்கிறியா, மற்றதான் பிடிச்சா என்ன? ஏய் திரிய விடுறா அவர்றா போடுறா போடு போடு கூச்சு கூச்சு கூப்பிடுறா. ஏய் அவளை வர சொல்றான். நான் உனக்கு என்னடா வேணும்? நீ சித்தப்பா மகா அவளுக்கு, நீங்க அவளுக்கு மச்சான். ஏலே இது முறகட்ட இல்லடா, முறப்புலடா. முறப்புலையா? முறத்தெல்லாம் சோப்பு போடுங்க. ரஞ்சிதா கொண்டே பிடிக்காத கொண்டே எல்லாம் ஏத்துப்பாயா மிஷின்ல ரஞ்சிதா, உன்னை நான் எங்கன பார்த்தேன்? மதுரை மாடுத்தாவில பார்த்த. எங்கே எக்கிட்டு பார்க்குறேன் பார்த்தியா? உன் சவுசவுக்கா காலிவனா பார்க்குறேன். ரஞ்சிதா, நீ நினைக்கிற மாதிரி நான் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை. அப்படி நினைக்கவே நினைக்காது, அப்படியேப்பட்ட ஆளே கிடையாது. அப்படி நினைச்சேன்டா அதுக்கு ஏமாந்து போயிடுவேன். எதுக்குன்னு? புளியங்காய்க்கு. தம்பி இது சொந்த பிரச்சனை தம்பி. மருதமணி மூக்காந்தாண்ட அந்துவோம். நீ வாடி குச்சி கருவாடு. அண்ணே கருவாடு எதுக்குண்ணே நல்லது? தொண்டைக்கு நல்லதுடா, தொண்டைக்கு நல்லது. இடது கண்ணு முண்டைக்கு தெரியாது. இங்கே வர மிதக்கம் அப்படியே. என்னடா செய்கிறேன்? ஊன்றேன். அண்ணே வாந்தி பிஞ்சு போவோம். ரஞ்சிதா என்னடா பேச்சு பேசுற? ரஞ்சிதா ரஞ்சிதா விடிய விடிய சொல்லுவேன். அண்ணே தலையில அடிச்சுக்காதண்ணே. விடிய விடிய ரஞ்சிதா ரஞ்சிதா ரஞ்சிதா. ஏய் போமா ஆமா, நீ புடிச்சு தள்ளிட்டீங்க. பொழுது தண்ணி பிடிக்க ரெண்டு பேரும். ஏய் வாடி. எப்பதான் பண்ணுவீங்க? எப்பதான் பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன். அண்ணே ஐயோ அண்ணா எப்ப இந்த ரைட்டில் அமதுங்கப்பா. ஏன்னா எனக்கு வெளிச்சத்தில் ஒரு மாதிரியா இருக்குண்ணே. அதே உனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அமதுங்கப்பா ரைட்டில் வேடா. ரைட் அவுத்துறீங்க, ரைட் அவுத்துறீங்கன்னா அவனை தள்ளி விட்டு நான் போயிடுவேன். எப்படியோ நமக்கு ஒரு வாரிசு பிறந்தா சரிடா செல்லம். ஆமாம், அவனை மாதிரி பிள்ளை பிறந்தாத்தே எவனும் லோனு கேட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன்னா இவனே வந்தா ரஞ்சிதா நம்ம வீட்டில் படுப்போமா எங்கன படுப்போம்? வீட்டில் இருக்காங்க பயமா இருக்கு. மதுரை மாடுத்தாவணியில் விடுங்க, ஆள் நிறைய வந்து போவாங்க. ஒரு வருஷம் தேவைப்படாது. சீமக்கருவை சீமகருவ நாய் நரி வரும்ப்பா. நீ அதான் எங்கிட்ட போயிட்டேன்னா அப்புறம் நாய். நான் உடம்புல எங்கனதோட உடம்புல கம்பு கொடுத்து உனக்கே இதெல்லாம் நல்லா இருக்கு. லவ் பண்ணுறவங்க எல்லாருமே கண்ட வார்த்தை பேசி தாண்டா லவ் பண்ணுவாங்க. பேசாது ஏதாவது பேசி படக்குன்னு வேலையை தக்கு 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 வந்தோமா வேலையை முடிச்சோமா போகமான்னு இல்லாமல் எதை போயிட்டு இறங்கினதோட அகனதோட இதெல்லாம் பேசாடா. அந்த பிள்ளைய தவிர்த்து போக போகுதுடா. வீட்டில் நீ என்ன ஓட்டு படுத்துருப்ப? என்ன ஓட்டு படுத்துருக்கு? விளக்கண்ண ஓட்டு படுத்துருக்குடா. வெயிலுக்கு ரொம்ப சூடா இருக்கும். காலில் விளக்கண்ணை தொட்டு படுத்துருக்கோம். தலை வேண்டாம். நான் உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரேன்? நீ புழு ட்ரெஸ்
போட்டு வா புழு கலர் ட்ரெஸ் போட்டு வா பாண்டே நீ புதன்கிழமை முடிஞ்சு சில வெள்ளிக்கிழமை இருக்குடா அதாச்சும் புழு கலர் போட்டு வா உங்க அம்மா எங்க இருக்கும் ஏலே அவங்க அம்மா யார்கிட்ட இருக்கும்டா தலைவா உன்னையெல்லாம் அப்பவே மருந்து வச்சு கொண்டு அவங்க அம்மா வந்துட்டு உன்ன யோசனை கல்யாணம் பண்றதுக்கு என் தம்பி கல்யாணம் பண்றதுக்கு யோசனை பண்ணி கேட்பேன் நானும் உங்க அம்மா யோசனை கூட தகத்து போடுவேன் நீ வாயா பரல உனக்கு நான் அடுப்பா இருப்பேன் விறகா இருப்பேன் அப்பப்ப திணிச்சு விட்டுருவேன் அரஞ்சூரிய மருதமணி உனக்கு நான் ஐஸா இருப்பேன் நான் புடிச்சுக்கிட்டு தப்பி விட்டுருவேன் நான் உனக்கு பள்ளிக்கூடம் சொல்லித்தர வாத்தியாரா இருப்பேன் நான் மண்டி ஓடுவேன் நன்றி சொல்றேன் செல்லம்பட்டியிலேருந்து எங்கள் கோடாங்கி இன்னும் அவ கூட நிறைய வந்திருப்பாங்க செல்லம்பட்டி அவர் அவ்வளோ தூரம் வந்து 100 ரூபாய் கொடுக்குற பெட்டி ராசி இல்லை இல்லை 200 வச்சுருக்காரு ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கிறோம் சொல்லாத கோடாங்கி வந்து அங்கேருந்து கார் பிடிச்சி வந்ததே பெரும்பாடு 100 கிலோமீட்டர் அதுவே 1000 ரூபா 2000 ரூபாய் பெட்ரோல் போட்டிருப்பாங்க அங்கேருந்து வந்ததுக்கே ரொம்ப நன்றி இப்போ உங்களுக்கு செல்லம்பட்டி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி சார்பாகவும் நன்றி எனது உனக்கு ஏய் இருடி கண்டாளி மலை இரு போட்ட மாத்திரை வேலை செய்யட்டும் இன்னும் அரை மணி நேரம் இருக்கு ஏய், நான் மாத்திரை விடாம நடக்க கூட முடியாது என்னால இன்னைக்கு எத்தனை மாத்திரனே போட்ட 2 மாத்திரை விட்டு வந்திருக்கேன் பிள்ளை நல்ல பிள்ளைண்டு நீ எங்கன குளிப்ப இதெல்லாம் கேட்குற கேள்வியாடா குருமசாமி எங்கடா அவங்க வீட்டில் பாத்ரூம் இருந்தால் குளிக்கும் வேற எங்கடா குளிக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வியாடா எங்கன குளிப்ப என்ன போமா நீ என்ன சாப்பிடுவ பழம் சாப்பிடுமா அண்ணே தாலே ஏலே இதெல்லாம் லவ்வர் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கடா கலட்டு தாயி ஐயா ஐயா அந்த பிள்ளை சாப்பிட்றது ஆப்பிள் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அதை நறுக்கி சாப்பிடணும் ஆரஞ்சுனா உரிக்கணும் பலாப்பழம்னா பொழக்கணும் அதுக்கெல்லாம் வேலை இல்லை நல்ல நேந்திரம் பழம் ஒரு பழமா வாங்கி கொடுங்க அது என்ன எதுக்கு நீங்க இல்லாத நேரம் உங்களுக்கு உதவும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க தாலி கட்டினவன நேரம் எங்கே போவான் தாலி கட்டினா நேரம் சுடாடு நீ என்ன அவசரமா பேசுற அங்கதான் அவங்க அப்பச்சியா அப்பத்தாலாம் இந்த இருப்பாங்க அவர் போய் அதுக்கு என்னோட சுடுகாடுக்கா போக சொல்லுவேன் அப்புறம் இவன் கேட்கறதுக்கு நான் அதைத்தான் சொல்லணும் ஏன்னா தாலி கட்டணும்னா வீட்டுக்கு பொங்கல்ல கோயிலுக்கு போய் சாமி விட்டாங்க இதெல்லாம கேட்பாங்க சுடுகாட்டுல போய் என்னென்ன பண்ணுவாங்க சுடுகாட்டுல குடிய தண்ணி படுத்துக்குங்கடா என்னடா வண்டி வாங்கிருவாக்கு நானும் எடுத்து ஓட்டிடுவோம் வாக்கு வண்டி வாங்க மாட்டேன் காதுல பித்தக்கார பையனா இருப்பேன் பாருக்க இப்ப பாருனே நீயே பாராட்டுவ எங்கடா பாராட்டுறது நம்மளால சொந்தமா இப்ப சொல்ற வார்த்தையில நீ எதிர்த்து பேசவே முடியாது அப்படியா அப்படி பேச போறியா ரஞ்சிதா ஆவணியோட நான் படம் ஷூட்டிங் போறேன் அதனால ஒரு பிள்ளையோட இன்னொரு குழந்தை வேணும்னு என்னை கம்பல் பண்ணக்கூடாது கம்பல் பண்ணாலும் நீங்க கொலைப்படாதீங்க தம்பி ஒரு பிள்ளையோட போதும்னு சொல்ல வரேன் அது நீ போதாமே நான் இருக்கேன்ல போதும் நீ படத்துக்கு போ நான் போதும் பண்ற அளவுக்கு நீ போயிட்டு திரும்பி வரவங்கள பாரு எத்தனை பிள்ளைன்னு போட்டுக்கங்க அதான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் இந்த புள்ள பாவாடி அவத்தோடு என்ன டவுசர் நம்மளால சொந்தமாவெல்லாம் வண்டி வாங்கி அண்ணே அண்ணே எனக்கு அண்ணி வேணும்னே உனக்கு என்ன வேணும் ஏய் அண்ணே
அண்ணி நீயும் பிள்ளை வத்து வரணும் நான் வளர்க்கணும்னே. ஏன்டா அந்த அளவுக்கு நம்ம வண்டியெல்லாம் சொந்தமாக வச்சு ஓட்ட முடியாது சாமி. நம்மளா டிவி கட்ட முடியாது, டீசலும் போட முடியாது. வண்டி ஒரு தெம்புலன்னு அப்பக்கப்பா ஏதாவது அப்பக்கப்பா சூறாவளி சுரேஷ் மாதிரி மாடு ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டு வந்துடுவான். அண்ணி ஐயா அண்ணிடா சின்னம்மா மகளே, ஐயா சின்னம்மா மகளே, உங்க அப்பளையும் கூட ஒரு உறிஞ்சுடுறேன். எப்படி தெரியுமா காதல்? இப்போ பையன் இருக்கா, ஒன்னெல்லாம் ஈடு கொடுக்க முடியுமா? காலத்துக்குனாலே ஆய்வடி செத்து போவேன். ஒன்று ரெண்டாண்டா எடுத்து ஓட்டிடுவேன். ஃபர்ஸ்ட்டு கையிலே மெதுவாக போய் உருட்டின்னு பாட்டிடுவேன். வண்டி புகை தச்சுனா என்னன்னு பண்ணுவேன்? அதுதானே ஃபர்ஸ்ட்டு கையிலே உருட்டி மெதுவாக போய் பாட்டிடுவேன்டா. பாலம் ஏறிச்சுன்னா பாலை ஏற்ற முடியல, அவன் மணி என்ன கூப்பிட்டு தள்ளி விட சொல்லுவேன் பின்னாடி. பாடா ஏன்னா எங்கள் அண்ணன் நகைச்சுவைக்கா தங்கச்சி கொண்டே பிடிக்கிறாருங்க. நீ மாட்டேன்னு சொல்லிட்ட, நான் ஏற்றுக்கிட்டேன். உனக்கு குழந்தையா வேணும், நீ தொட்டேன்னா மணிக்கட்டோட செப்பை இறக்கிடுவேன். ஐயோ குழந்தையா, சின்னம்மா மகன் கூட கொண்டுக்கிறேன். செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்தக்கட்டம் பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை. ஏண்டா நான் முக்கிக்கிட்டு பாட்டு படிக்க நீ முச்சந்தில் வச்சு அடிக்க வாடா. டேய் ஏழை பையன் மைனைக்கு வாடா. அவன் ஒரு அடி அடிச்சுட்டேன், நீ ஒரு அடி அடிச்சு. ஏய் இங்கே வாடி எக்கா. ஏய் இழுச்சு வைடா. டேய் வாயை மூஞ்சூர் மாதிரி வைடா. சூப்பர், மூஞ்சூர் பிறந்த மாதிரியே இருக்கேன். ஏய் நீ அங்கே போகக்கூடாது, போனேன்னா உன்னை ரங்கு ரங்குன்னு அடிச்சு போடுவேன். கொட்டுகிற அருவியிலே பொழிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே, பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை. அன்னமே என்னமோ சொல். என்னடா எதுக்கு அந்த பிள்ளைய கட்டி பிடிச்ச? தம்பி எதா இருந்தாலும் நியாயமாக பேசி, சாமி மின்னுக்க நிற்கிற. சூறாவளி சுரேஷ்கிட்ட கூட கேளு. நான் பாடுத்த மாடு, நான் படப்பு அங்கே தான் இருந்துச்சு. மாடு வந்து மேய்ச்சதுக்கு நான் தான் பதம் வேண்டும். மாடாத்தே மேய்ஞ்சிச்சு, படப்பு அதை விட்டு நகலல தம்பி. அடியே கழிச்ச முண்டை, அவர் தான் என்னை இங்கிருந்து பிடிச்சி இழுத்தாரு. பிடிச்சி இழுத்தாருன்னா நீ போய் டைட் பண்ணுவியோ? சாச்சா நீ விடுங்க, நீ எனக்கு அண்ணே வேணும்னு ஸ்பானர் நான் தரங்க. ஏண்டி கூலத்தை திண்டாலும் பட்டாலும் படப்பை சாச்சி விட்டியடி. போடா செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்தக்கட்டம் பாடதம்மா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை. ஆமையை கவிட்டு போயிட்டானா? ஏய் நீ திருந்த மாட்ட மயிர் மாலை, இங்கே வா. சத்தியமா ஒரு பக்கத்தில் கூட நான் போலங்க. இங்கே வாடி. அவனை தொட்டையா? ஐயா ஒரு 43 தினியை சந்தேகப்பட்டேனே. பொதுவாக தமிழ்நாட்டில் பத்தினிக்கு பேர் பத்தினி, உனக்கு 30 சேர்த்து தரேன். 43 தினி உன்னை சந்தேகப்பட்டு நான் கூட அந்த குரங்கு பயில லேசா அசைச்சிருப்பின்னு நினச்சேன். கட்டி பிடிக்கவே இல்லைலடா. என்னத்த இந்த தொற்றுக்கையிலடி இருந்தா மூத்திர வாடை வருதில்ல, அவன் என்னைக்கு குளித்தேன். அது என்னடா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு தேன்றாட்டை எடுத்து கொலையை கொட்டின மாதிரி நிற்கிறேன். இன்னும் தொடக்கூடாது மருதமணி, இங்கே வா. சட்டி ஓடலையாடா?
ஏண்டா அண்ணே நீ வீட்டோட பரப்புறது இல்ல இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சிட்டு நரி. பரப்புறா நரி மூஞ்சி ஆனா தம்பி புணத்துல மூச்சா கூட ராஜிரா ஆனா தம்பி தினமும் மூஞ்சில முடிச்சிடுவாங்க இந்த அசிங்கம் அதலையில் எனக்கு தேவையாடா மிளகாரக்காரனில் எழுந்திரிச்சு போகப்பா. அப்ப அண்ணன் டெய்லி அதான் பாக்குறானே. என்னடா ஆடு உரிக்கிறது மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஆத்தி தம்பி ஜோத்தங்காய ஓட்ட மாட்டீங்களா ராஜிப்பா மயிறு மாய்ங்களா சிரிச்சுக்க மயிறு மாதிரி முண்டை கம்மா கண்ட முண்டை. ஏய் இங்க வாடி இவன் நெளிச்சுக்கிட்டே தெரியவா. இப்பதான் நீ ஒரு கையை உள்ள விடு. ஐயா அங்க விட்டு 2 பேரும் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது கையை விடுவா. அது அப்படின்னா எனக்கு சம்பளமே வேணாம்யா சாமி என் கிரகமா அது. அவன் ஒரு கையை விட சொல்லியா நீ 2 கையை விட 2000 தரேன் தம்பி. 5000 கிடைத்தாலும் விட மாட்டேன். அதுலயே இந்த வாரத்தவே ஓட்டிடுவேடா. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்தக்கட்டம் பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவும் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே சுரேச காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்தக்கட்டம் பாடதம்மா இந்த மனசு. ஏன்னா ஆடை உரிச்சு போட்டு தொழிய போட்டு போயிட்டாங்க. அவர் ஏன் அப்படியே நிக்கிறாரு? உன்னை நம்ப மாட்டேன். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சோகம் இருக்கு. சொந்தத்தில பலம் இருந்து சொர்க்கத்தையமா இடம் இருக்கும். பொண்ணு மாமா உடம்ப போத போ ரைடு. நீ இடுப்புல ஏறி உட்காரு வா அச்சடிப்போம். என்ன ஐயா என்னங்க இது வழுக்குதியா இந்த மரத்துல. சரி அந்த மரத்துல ஏறினா ஏதாவது பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிருவேன். ஐயா அதை துவைக்கிற காலையா ஐயா ஓட ஏன்னா இல்லைன்னு நீ எடுத்துருவேன். நான் விவரமா இருப்பேன். செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்தக்கட்டம் பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவும் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்தக்கட்டம் பாடுதம்மா இந்த மனசு. அங்கிள் அங்கிள் ஆண்டி எப்படி இருந்தாங்க அங்கிள்? உங்க அத்தை உங்களை கேட்குறீங்களா? என்ன பண்ணீங்க? இங்கே வளகாப்புக்கு வந்துடுறீங்களா தம்பி? நான் கூட 7 வகை சோறு கட்டு வரேன்னே. அதில் மட்டும் குருந்தம்பரத்தை போட்டு கொண்டு வா மயிறு மயனே. 7 வகை சோறு கட்டினாலும் ஒரு ஆளை திண்டு குதிச்சுட்டு போகலாம் பார்க்குறியோ? ஆத்தா கோடாளி தட்டான் கோடாளி தட்டான் மண்டை உன் காதலை சொல்லு. என்னுடைய காதல் நினைச்சலவன் ஏழை நீங்கள் விழுந்து நாடாத்தை நிறுத்தி புரியாதியாடா. நாளைக்கு பிக்கப்புக்கு டிவி கட்டணும். பாம்பு சட்டையை கழிச்சு இப்போ பொந்துக்குள்ளே போகுது. பாம்பு அதோட செத்து போகும். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உடன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏன்? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உடன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உடன் தரிசனம் பெற தவிக்குதே
குடிச்சது 3 தான்டா இருக்கு தம்பி. அண்ணே குடிச்சது வலிக்குது கொஞ்சம் தயவு தடையுங்க. போடா. பொதும்பு நீலமேக சாஸ்தா கோவில் விவேக் சார்பாக 501. பொதும்பு நீலமேகம் சாஸ்தா கோவில் சார்பாக விவேக் அவர் சார்பாக 501. நன்றி. அடிச்சுக்கிறாமல் போங்கப்பா. போய் தூக்கத்தில் அடுத்த வண்டியை ஸ்டார்ட்